ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோடிங்கல் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கணும். அந்த டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா தனியாக மேஜராக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு நீங்கள் வந்து தாராளமாக எலிஜிபிள். ஆன்லைனில் பார்ட் டைமாக ஜாப், ஃபுல் டைமாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். சூப்பரான ஒரு சேலரி பேக்கேஜில் அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்பெனியுமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஹையர் பண்ணிடுவாங்க. சரி, வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கல். இந்த கம்பெனியில் வந்து என்ன மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரியான கொஞ்சம் சின்ன ஸ்டூடெண்ட்லேருந்து பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஸ்கூல் படிக்கிறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும் படிக்காமல் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கட்டும், இங்கிலீஷ் நாலேஜாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இது எல்லாமே வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தனியாக காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இன்ஸ்டியூட்லேயே போயிட்டு நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் படி ஸ்கூல்லையே எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படிங்கிற இடத்துல சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோடிங் நாலேஜ் வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்த கம்பெனி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு டாப் லெவலில் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த கம்பெனிக்கான ரேட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 4.8 ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணக்கூடிய எல்லா லிங்க்ஸுமே வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனியோடைய பார்ட்னர்ஷிப்னா யாருன்னு சொல்லிட்டு பாருங்கள். பெரிய பெரிய கம்பெனி கூகுள், அமேசான் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிலாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குளோபல் லெவலில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். என்ன ஒரு போஸ்டிங் வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், டீம் லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ரிமோட் ஜாப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைஃப் டைமாக நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. மற்ற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் பேண்டமிக்ங்கிறதுனால நீங்கள் இப்போது வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீலோட் ஆகி ஆஃபீஸ்க்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது. நீங்கள் வந்து லைஃப் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் ரோல் யூ மஸ்ட் ஹேவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கணும், இந்த தகுதிகள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் ஈஸியான முறையில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். அந்த டிகிரி ஹோல்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அதை தாண்டி வந்து எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்பர்சனல் ஸ்கில்லும் உங்ககிட்ட நல்ல ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸலண்ட் ஸ்கில் இன் எம்எஸ் ஆஃபீஸ் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜில் எக்ஸ்பெஷலி வந்து எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வேர்டாக இருக்கட்டும், எக்ஸலாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எம்எஸ் ஆஃபீஸ்லாம் உங்களுக்கு வந்து அடங்கும். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். அதை தாண்டி டாக்குமெண்டேஷனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியுது அப்படின்னா அந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனில் வந்து சொல்கிறாங்க அபிலிட்டி டு லிசன் அண்டு ஆக்டிவ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீமார்க்கபிள் டீடைல் ஓரியன்டேஷன் டு மேக்கிங் ஆக்சுவலி ட்ராக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல என்ன சொல்கிறாங்கன்னா குயிக் என்கொயரி ரெஸ்பான்ஸ் அண்டு ரிசொல்யூஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அபிலிட்டி டு அனலைஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டுமே அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஃப்ரெஷரான ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கான சேலரி ரேஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா பெர் அனுவல் இன்கம் உங்களால் வந்து 4 lakhsல வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs வரைக்கும் உங்களால் வந்து இந்த கம்பெனி மூலயமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து +1 lakh வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து 2 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒத்து போகுது, இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களுடைய லாஸ்ட் நேம், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய எம்ப்ளாயருடைய டீட்டெயில்ஸு, உங்களுடைய எஜுகேஷன் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சிருந்தாலும் ஓகே. நீங்கள் அதை தாண்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட்டில் வேறு ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகேங்களா? இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ எம் நாட் ஏ ரோபோட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு போஸ்டிங் வந்து நீங்கள் ஈஸியான முறையில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக வந்து லேப்டாப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த லேப்டாப் வந்து மஸ்ட் அப்படிங்கிறது எதுவுமே சொல்லலை. மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 50 வேகன்சிக்கு கிட்டத்தட்ட வந்து 1000 பேர் 2000 பேர்னு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியான நபர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா இன்டர்வியூ, நேர்காணல் அப்படிங்கிறது வந்து வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டட் ஆகுறாங்களோ அந்த செலக்ட் ஆன கேண்டிடேட்டை மட்டும் தனியாக எடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்து அது மூலியமாக தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பெனிக்கு வந்து ஸ்டாஃபை வந்து தேர்வு செய்கிறாங்க. இது மூலியமாக தான் எல்லா ஐடி கம்பெனிஸும் மற்ற எம்என்சி கம்பெனி, கார்ப்பரேட் கம்பெனி இது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ நடைமுறையிலையும் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த இடத்துல படிப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா டைமை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேலை தேடுறதுலேயே வந்து போகாமல் ஒரு நல்ல விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கற்றுக்குங்க. யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது ஆன்லைனில். அதனால் ப்ளஸ்ஸை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. நிறைய விஷயத்தை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் வந்து எப்படி எடிட் பண்ணுறது, ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணுறது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு 1 ஹவரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. யூடியூப்லேயே நீங்கள் போய்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அடுத்தடுத்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.